வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட மார்னிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்னிங்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி ரெயின், நல்ல பெரிய பெரிய ட்ராப்பாக வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ மார்னிங் கிச்சனுக்குள்ளே வந்தீங்கன்னா நான் நைட்டே வந்து கறி லீவ்ஸ் எல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ட்ரை பண்ண கறி லீவ்ஸை வந்து நல்ல ஒரு பாட்டிலில், க்ளீன் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி வந்து கறி லீவ்ஸை 1 மந்த் வரைக்கும் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறது தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத வந்து லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இல்லன்னா ஐகார்ட்ல கிடைக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைப்ல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணும்போது 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு கறி லீவ்ஸ் வந்து அப்படியே இருக்கும். கெடாம இருக்கும். மேல டிஷ்யூ வைக்கிறது எதுவுமே தேவையில்ல. இந்த மாதிரியான கிளீன் பாட்டில்ல நீங்க ஸ்டோர் பண்ணா போதும். ஆனா கறி லீவ்ஸ்ல கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. அது நைட் ஃபுல்லா வந்து நிழல்ல நல்லா காய வச்சுக்கோங்க. அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பெப்பர் பவுடரும் பார்த்தீங்கன்னா தீந்துருச்சு. ஸோ அதுக்காக பெப்பர் பவுடரும் அரைச்சு வச்சிடலாம். அதுக்கு தான் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நார்மலா நீங்க பெப்பர் பவுடர அரைக்கும்போது வெறும் பெப்பர் மட்டும் சேர்க்காம, அது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்து அரைச்சுக்கோங்க. அது வந்து ஒரு ஃப்ளேவரே தனியா இருக்கும். நீங்க வந்து எக் ஆம்லேட்டுக்கு போடுறதா இருந்தாலும், கடைசியா நீங்க எந்த காய்கறிக்கு போடுறதா இருந்தாலும், மட்டன் வறுவல், சிக்கன் வறுவலுக்குலாம் கடைசியா நம்ம பெப்பர் போடுவோம்ல, அப்ப இந்த சீரகத்தோடு நம்ம சேர்த்து அரைச்சு வச்சுக்கும்போது அந்த வறுவலுக்கே வந்து ஒரு தனியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பா இனிமேல் வந்து நீங்க பெப்பர் பவுடர் அரைக்கும்போது, கொஞ்சமா சீரகம் சேர்த்தும் நீங்க அரைச்சுக்கலாம். சீரகத்தோட அளவு ரொம்ப கம்மி தான். ஒரு 1 டீஸ்பூன் இல்ல 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இத நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்ஸியில போட்டு நான் ரொம்ப நேரம் அரைச்சிருப்போம். அதனால அது கொஞ்சம் சூடா இருக்கும். அத ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கு கறி தான் செய்ய போறேன். ஒரு செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு எக்கு கறி. அதுக்கு வந்து மசாலா பொருட்கள் வறுத்துருக்கிறேன். இதில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, கொஞ்சூண்டு மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து வறுத்துக்கலாம். இது வெறும் கடாயிலையும் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கறதுனால நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் பார்த்தீங்கன்னா 2 சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கின அப்புறம் ஆற வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்த பிறகு கருவேப்பிலை ஒரு 3/4 கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் 3/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி இருக்கும். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். நான் எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்கலை. ஏன்னா நம்ம வந்து மசாலா அரைக்கிறதுக்கே இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஏற்கனவே மசாலாவில் 2 வத்தல் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் மிளகாய்த்தூளோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த தக்காளி எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த குழம்பை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே நல்லா கொதித்த பிறகு முட்டை பாயில் பண்ண எக்கை வந்து சேர்த்துட்டேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா சைடிஷ்காக இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணோக்கி மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த மஷ்ரூம். ஸோ அதில் தான் வந்து மசாலாலாம் போட்டு நல்லா ஸ்பைஸியாக ஒரு மஷ்ரூம் பெரட்டல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் நிறையா வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி இருக்கும், இதை எப்படி செய்யலான்றலாம் தனியாக வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் வேணா நான் ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ முட்டை குழம்பும் பார்த்தீங்கன்னா, அந்த காரல் வாடெல்லாம் இல்லாம நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ இத வந்து கடைசியா வந்து கொத்தமல்லி தழை தூவி, கொஞ்சமா வந்து நான் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்கும்போது, உங்களுக்கு நல்லா அந்த காரல் வாடெல்லாம் இல்லாம உங்களுக்கு சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு எக்கு கறி. இது வந்து எல்லாத்துக்குமே எக்கு கறின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்க சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இந்த ஸ்டைல்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல காரசாரமா இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.